ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த பைனாப்பிள் ஜாம் செய்யறது ரொம்பவே சிம்பிள். வெறும் 3 இன்கிரிடியன்ட் இருந்தாலே போதும் சூப்பரான பைனாப்பிள் ஜாம் வீட்டிலே சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இந்த பைனாப்பிள் ஜாம் செய்யறதுக்கு எந்த ஒரு அடிஷனல் ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம ஆட் பண்ண போறதில்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷாட்டு நம்ம ரெடி பண்ண போறோம். இது சப்பாத்திக்காகட்டும் இல்லை பிரெட்ஸுக்காகட்டும் செமையா இருக்க போகுது. ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு சூப்பரான பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ஜாம் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஜாம் செய்ய போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பழுத்த பைனாப்பிள் ஆட்டு எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இதை இப்போ கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள மூடு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாட்டு முள்ளாக இருக்க ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். உள்ள ஃப்ளஷை மட்டும் வச்சு தான் நம்ம பைனாப்பிள் ஜாம் செய்ய போகிறோம். எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ண தொடங்கிடலாம். இதை நம்ம கட் பண்ண பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோன்னா நம்ம ரஃப்பாட்டு கட் பண்ணாலே போதும். கரெக்டாக பார்த்து நிதானமாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பைனாப்பிள் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்செடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாட்டு அரைச்செடுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன சங்க்ஸ் இருக்கிறது மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு நல்லா ஸ்மூத்தாட்டு தான் அரைச்செடுத்துருக்கிறேன். இடையில 2-3 சின்ன சின்ன துண்டுகள் இருக்கும். நம்ம அரைச்செடுத்த பைனாப்பிள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். இந்த ஹாட்டான பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள் எல்லாத்தையும் சேர்த்துடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன்னா அளந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் ஒவ்வொரு கப்பாக அளந்து சேர்த்துக்கலாம். கப் இருக்குது, கூட கொஞ்சமாக இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதையும் சேர்த்துடலாம். இது எதுக்காக நான் அளந்து சேர்க்குறேன்னா நமக்கு சுகர் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அளந்து சேர்க்குறேன். இதை நல்லா பாயில் பண்ணிடலாம். அதோட ரா ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆக வேண்டாம், லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம சுகர் ஆட் பண்ண தொடங்கிடணும். சுகர் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு 2.25 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஜாமோட ஸ்வீட்னஸும் ஒவ்வொரு பைனாப்பிளுக்கும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் சில பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அதிகமாக இருக்கும், சில பைனாப்பிளில் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த 1/2 கப் சுகரை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் சேர்த்த பிறகு அது நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைஞ்ச பிறகு நம்ம இதோட ஒரு துண்டு எலும்பிச்சை பழத்தோட சாறு ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைனாப்பிள் ஜாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது தண்ணி பதத்தில் இருக்கு. இது நல்லா வத்தி வரும்போது நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே கட்டியாக தொடங்கிரும். அது அப்படி ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது கட்டியாகாம லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா வத்தி வர்றது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஜாம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணும்போது தெரியுது. இப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது நின்று விழுது பாருங்க. இந்த பதத்தில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜாம் இன்னும் திக்காகும். கொஞ்ச நேரம் ஆறி வரும்போது நல்லா கெட்டியாக கிடைக்கும். ஆறின பிறகு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்டரில் வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு பிளைனாக தான் செஞ்சுருக்கிறோம். இதில் உங்களுக்கு இன்னும் பிரைட்டான எல்லோ கலர் தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னலாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாமல் இன்னும் ரிச்சாக காணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ரிச்சாக இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்னா ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாதது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருக்கிறேன். இதில் தான் நம்ம ஜாமெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஜாமெல்லாம் கிளாஸ் பாட்டிலில் அடைச்ச பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ஃப்ரெஷ்ஷாட்டு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம எந்தவித ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்லி ஹெல்த்தியாட்டு தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம பைனாப்பிளில் மட்டும் இல்லை, நமக்கு என்ன ஃப்ரூட் வேணுனாலும் அந்த ஃப்ரூட்டில் இதே ப்ரொசீஜரில் நம்ம ஜாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஒரு சூப்பரான ஜாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போவுமே உங்களோட இருக்கும். இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.